டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. டேய், யாராவது விக்ரம் படம் பார்க்காம வீடியோக்குள்ள வரவன் ஸ்பாயிலர்ஸ் அதிகமா இருக்க போது ஓடி போய் படத்தை பார்த்துட்டு வந்துரு. வணக்கம் டோலர்களே. விக்ரம் படம் ரிலீஸ் ஆகி சும்மா தாறுமாறா பட்டைய கிளப்பிட்டு இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை, பைல்வான் ரங்கநாதன், வலை பேச்சுன்னு ஒரு சில பூமர் அங்கிள்ஸ் மட்டும் நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்றது கொடுத்திருந்தாங்க. அவங்களோட ரிவ்யூல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, விக்ரம்னு சொல்லி பழைய கைதி படத்தையே திரும்ப எடுத்து வச்சிருக்காங்களேப்பா, இதுக்கு தான் நாங்க கைதி படத்தையே பார்த்திருப்போமே அப்படின்னு கைதியில வாரதெல்லாம் விக்ரம் படத்துலயும் ரிப்பீட்டட் ஆகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு குழந்தை சென்டிமெண்ட்டு, அவருடைய பொண்ணு சென்டிமெண்ட்டு அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதில் அந்த மாதிரி ஒரு குழந்தை சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தில் ஒரு ஜார்ஜ் கேரக்டர் வரும், அதெல்லாம் ஒரு அற்புதமான கேரக்டராக இருக்கும். அதேமாதிரி இந்த படத்தில் டீனான்னு ஒரு போலீஸ் கேரக்டர் போட்டு வச்சுருக்காங்க. இதே கமெண்ட்ஸை நான் ஒரு சில பப்ளிக் ரிவ்யூலையும் கூட பார்த்துருந்தேன். எனக்கு கைதி படம் பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். இதை நான் விக்ரம் படத்தோட ட்ரெய்லர் வந்தப்போ நம்ம சேனல்ல ஒரு ரிவ்யூ பண்ணியிருப்போம், அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். அப்படி இருந்தாலும் இவங்க என்னத்தை தான்ப்பா அந்த ரிப்பீட்டட்னு சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னத்துல போறிய லூசு போயிடலாம். நான் விக்ரம் படம் பார்க்கும் பொழுதும் கைதி படத்துல இருந்த ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட்டட் ஆன மாதிரியும் தெரியல, எல்லாமே கதையோட ஒத்து போன மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இந்த பூமர் அங்கிள்ஸ் எல்லாம் என்னத்தை தான்ப்பா ரிப்பீட்டட்னு சொல்றாங்கன்னு பார்த்தா லோக்கியோட டச் எல்லாம் போய் பயப்புள்ளைங்க ரிப்பீட்டட்னு சொல்லிட்டு தெரியுது. இல்ல ப்ரோ, புரியல அப்படின்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கைதி அண்ட் விக்ரம் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப ஆரம்பிக்கலாங்களா? இந்த விக்ரம் படமே மல்டிவர்ஸ் கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி அப்படின்னு நான் சொல்லல, லோகேஷ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காப்ல. சோ இது இப்படியே இருக்க, ஃபர்ஸ்ட் கைதி படத்துல வந்த கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்டோரி தவிர என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் விக்ரம் படத்துல ரிப்பீட்டட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய கன் ஃபைட். கைதியிலையும் சரி விக்ரம்லையும் சரி கிளைமேக்ஸ்ல ஒரு தரமான கன் ஃபைட் வச்சிருப்பாப்ல லோக்கி. ஆனா இப்போ சோசியல் மீடியால இருக்கக்கூடிய டாக் என்னன்னா, கைதியிலையாவது பரவாயில்லப்பா, கன் வந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, இதுல ஏது விக்ரம்க்கு அவ்வளவு வெப்பன், கைதியில ஒர்க் அவுட் ஆன ஒரு எலிமெண்ட்டையே இதுலயும் தூக்கி வைக்கணும்னு வச்சிருக்காப்ல லோக்கி அப்படின்னு நிறைய டாக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சோசியல் மீடியால போயிட்டு இருக்குது. ஒரே ரணகலமா இருக்கு. இதுல இன்னொரு காமெடியெல்லாம் இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காட்சியில் வந்து ஒரு பழைய பீரங்கி இருக்கும், அதுக்கு எண்ணெய் போட்டு அதில் குண்டை போட்டு சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பீரங்கிங்கிறது என்ன பாண்டி பஜாரில் விற்கும், அது வந்து ஒரு இராணுவத்தில் இருக்கிற ஒரு பொருள். அது என்னதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கிராப் ஆனாலும் வந்து நம்மளுடைய கைக்கு வராது. அது எப்படி இவர் கைக்கு வந்தது, அதை எப்படி இவங்க பயன்படுத்த. ஆக்சுவலி கைதி படத்தை பார்த்தோன்னா அன்பு அண்ட் அடைக்கும் அந்த வெப்பன்ஸ் எடுத்து தான் கிளைமேக்ஸ்ல ஃபைட் பண்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. கூடவே நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். You won't believe, sir. They even had a Gatling gun. இப்போ அப்படியே விக்ரம் படத்துக்கு வந்தா கிளைமேக்ஸ்ல ஆண்டவர் நிறைய கன்ஸ், பீரங்கி, அப்புறம் இந்த கேஜிஎஃப்ல கூட வருமே பெரியம்மா, இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டண்ட் பண்ணிருப்பாப்ல. சரி, இவ்வளவு கன்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் ஆண்டவருக்கு எப்படிப்பா கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த விக்ரம் ஸ்டோரி லைனே கைதி முடிஞ்சு ஒரு 3 months கேப்ல நடக்கிற மாதிரியா விக்ரம்ல விக்ரமோட மகன் பிரபஞ்சன் கேரக்டர் சீஸ் பண்ற சரக்கும் கிட்டத்தட்ட ஒண்ணு தான். அதாவது அன்பு அண்ட் அடைக்கலம் கேங்கும் சந்தானத்தோட கேங்கும் ரோலெக்ஸுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய கேங் தான். இப்படி ரோலெக்ஸுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய எல்லா கேங்குமே கன் யூஸ் பண்ணக்கூடியவங்க அன்பு அண்ட் அடைக்கலம் கேங் கிட்ட சீஸ் பண்ணப்பட்ட வெப்பன்லயே டீடைலிங் பண்ணிட்டாப்ல. அதே மாதிரி விக்ரம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பிரபஞ்சன் சந்தானம் அண்ட் அவங்களோட கேங்கோட சரக்கெல்லாம் சீஸ் பண்ணிட்டு பிஜோய்க்கு ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அது என்னன்னா, நான் சரக்கெல்லாம் சீஸ் பண்ணி எடுத்து ஒரு ஹிடன் பிளேஸ்ல வச்சுட்டேன், கூடவே நிறைய வெப்பன்ஸும் இருக்கு இப்படின்னு சொல்லி, ஒருவேளை எனக்கு எதுவும் ஆகிட்டா இந்த விஷயத்தெல்லாம் எங்க அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிருப்பாப்ல. சோ இப்படித்தான் ஆண்டவருக்கு எல்லா வெப்பன்ஸுமே கிடைச்சது. அது மட்டும் இல்லாம விக்ரம் மூவிலேயே ஒரு சீன்ல சந்தானம் அவங்களோட கேங் எல்லாம் லைசன்ஸ் கன் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு டயலாக் ரெஃபரன்ஸும் வச்சிருப்பாப்ல லோக்கி. சோ இப்படிப்பட்ட எந்த ஒரு டீடைலிங்குமே பார்க்காம படத்துக்கு லேட்டா போயிட்டு வந்து ரிவ்யூன்ற பேர்ல கதற வேண்டியது. நம்பர் 2 சென்டிமெண்ட் போர்ஷன்ஸ். கைதி அண்ட் விக்ரம் இந்த 2 படத்துலயுமே குழந்தைய வச்சு ஒரு சென்டிமெண்ட் போர்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். கைதி படத்துல டில்லின்ற கேரக்டர் எங்க தன்னோட குழந்தைய பார்க்க முடியாமலே போயிருமோ அப்படின்றதுக்காக லாரி ஓட்ட ஒத்துப்பாரு. அதே மாதிரி ஸ்டோரி மூவ் ஆக தன்னோட குழந்தைய பிஜோய் நல்லபடியா பார்த்துப்பாரு அப்படின்றதுக்காக லாரி ஓட்டுவாரு. அந்தாலே புள்ளி ஆளாக்குறேன்டா. அந்தாளுக்கு ஏதாச்சும் நாய் நான் உயிரோட இருந்தா 2 புள்ளிகளை வாழ்க்கலாம் நிற்கும்.
இப்போ விக்ரம் மூவியை பாத்தீங்கன்னா தன்னோட மகனை கொன்ன சந்தானத்தோட கேங்கையே அழிச்சு ட்ரக்ஸே இல்லாத ஒரு சொசைட்டியை உருவாக்கணும்னு கோஸ்டா இருக்கக்கூடிய விக்ரம் அமர்ன்ற ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் தன்னோட பேரனை எக்ஸ்ப்ளோர் பண்ணதால எங்க சந்தானத்தோட கேங்கால தன்னோட பேரனுக்கு எதுவும் ஆகிருமோ அப்படின்னு கோஸ்ட்ன்ற முகமூடியில இருந்து வெளியே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு முகமூடியை கழட்டுறவனா இன்னொரு முகமூடி போட்டவனால தான் முடியும். ஆனா இந்த நெகட்டிவ் ரிவ்யூல எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கைதியில ஒரு சென்டிமெண்ட் போர்ஷன் வச்சாருப்பா, ஒர்க் அவுட் ஆயிருச்சு, அதே மாதிரி இங்க ஒன்னு வைக்கணும்னு வச்சிருக்காப்ல லோக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யோ, இந்த லோகேஷ் டச்னு ஒன்னு சொல்றாங்கல்ல, அது இதுதான்யா. இதெல்லாம் நாங்க கைதி படத்தோட ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட முடியாது. லோகேஷோட யூனிவர்ஸ்னாலே இதெல்லாம் இருக்கத்தாப்பா செய்யும். அவ்வளவு ஏன் உங்களுக்கே தெரியாத ஒரு ஃபேக்டர் சொல்றேன்னு, கைதி படத்துல அன்புன்ற கேரக்டர் அவ்வளவு வன்மத்தோட கிளம்பி வாரதே அவனோட சரக்க காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்ல, அதையும் தாண்டி அவனோட அண்ணன் அடைக்கலம் உள்ள மாட்டிட்டு. அதே மாதிரி விக்ரம் மூவிலையும் பார்த்தோம்னா, சந்தானம் தன்னோட சரக்கெல்லாம் தொலைச்சிட்டு நின்னாலுமே அவன் பயப்படுறது என்னன்னா, எங்க என் ஃபேமிலிக்கு எதுவும் ஆகிருமோன்னு தான். அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய சந்தானம் நினைச்சிருந்தா ரோலெக்ஸை எதிர்த்து நிக்கலாம். ஆனா எங்க 64 பேர் இருக்கக்கூடிய தன்னோட ஃபேமிலிக்கு எதுவும் ஆகிருமோன்னு தான் பயப்படுற மாதிரி அடிக்கடி படத்துல மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. சந்தானம் தன்னோட வேலை செஞ்ச ஒருத்தனையே எரிச்சு கொள்வாப்ல. அப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னா, உனக்காவது பரவாயில்லப்பா, உன் ஃபேமிலியில 4 பேர் தான், ஆனா ரோலெக்ஸ் வந்தானா என் குடும்பத்தையே கொன்னுருவான் அப்படின்னு சொல்லிருப்பாப்ல. அதே மாதிரி அமர் சந்தானத்தோட வீட்டுக்கே பாம் வைக்கும் பொழுது தன்னோட ஃபேமிலியில இருந்த ஒரே ஒருத்தர் செத்துட்டான் அப்படின்றதுக்காகத்தான் அமரோட கேர்ள் ஃப்ரெண்டையே கொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்படி வில்லனுக்கே சென்டிமெண்ட் சீன் வச்சவன் என் தலைவன் லோக்கி. என்ன மனுஷன்? இந்த அமரோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி பேசும் பொழுதுதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. இது கோ இன்சிடென்டான்னு கூட தெரியல. கைதிலையும் சரி விக்ரம்லையும் சரி ஹீரோயின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி லவ் போஷன் சொல்லிக்கிறதுக்கும் ஒன்றும் இருக்காது. ஆனா கைதியில வரக்கூடிய அந்த காலேஜ் கேங்ல லவர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தவங்க இறந்துருவாங்க. அதே மாதிரி விக்ரம் மூவிலையும் பாத்தீங்க அப்படின்னா லவர்ஸா இருக்கக்கூடிய அமர் அண்ட் காயத்ரியில காயத்ரி இறந்துருவாங்க. இப்படி என்னத்தான் ஒரு த்ரில்லர் ஸ்டோரியா இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு சென்டிமெண்ட் பிளே வச்சு அழகு பார்த்தவன் என் தலைவன் லோக்கி. நம்பர் 3, ஓல்ட் சாங்ஸ் வித் மஜா சீன்ஸ். கைதி அப்புறம் இந்த மாஸ்டர்லையும் கூட ஒன்னு பண்ணிருப்பாப்ல. ஒரு சீரியஸான சீன்ல எந்த ஒரு பிஜிஎம்முமே இல்லாம அந்த சிச்சுவேஷனுக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத ஒரு பழைய பாட்டை போட்டு வேடிக்கை பார்க்கிறது. ஆக்சுவலா இந்த டெக்னிக்கை லோகேஷ்க்கு முன்னாடியே நம்மால முருகதாஸ் அவர்கள் ஸ்பைடர் படத்துல ட்ரை பண்ணிருப்பாப்ல. மருதமலை மாமணியே முருகையா. ஆனா எந்த காக்ரோச் கண்ணு பட்டுச்சோ தெரியல, தலைவன் பாட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பின்னாடி வச்ச சீன் செம்ம காமெடியா போய் அதுக்கு பின்னாடி ட்ரோல்ஸ் மீம்னு வந்தது தான் மிச்சம். ஆனா கைதி படத்தோட சீன் எப்படின்னா, கைதி படம் ஒரு பக்கம் பட்டைய கிளப்பிட்டு இருக்க இந்த சீனுக்காகவே தனி ஃபேன் பேஸ் இருந்துச்சு. சோ அதே ஃபார்முலாவை தான் தலைவன் விக்ரம் படத்துலயும் யூஸ் பண்ணிருப்பாப்ல. இந்த சக்க சக்க பத்திக்கிச்சு அப்படின்ற ஒரு சாங்கும், அப்புறம் கல்வியா செல்வமா வீரமா, இந்த 2 பாட்டையும் அந்த சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது சீன்ல யூஸ் பண்ணிருப்பாப்ல. ஆனா அவ்வளவு பிரமாதமா இருக்குங்க. யோ, எங்கயா அந்த பூமர் அங்கிள்ஸ், இதாயா லோகேஷ் டச், தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 4, துரோகம். இந்த துரோகம்ன்ற எலிமெண்ட் ஒன்றும் தமிழ் சினிமாக்கு புதுசெல்லாம் கிடையாது. தமிழ் சினிமால அடிச்சு துவைக்கப்பட்ட ஒரு கண்டென்ட் தான். பட் அதை எப்படி லோக்கி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். கைதியிலையும் சரி விக்ரம்லையும் சரி ஹீரோவோட ஒவ்வொரு மூவையும் வில்லனுக்கு சொல்றதுக்காகவே ஹீரோவோட பக்கம் ஒரு துரோகி இருந்துட்டே இருப்பான். அவ்வளவு ஏங்க, லோக்கியோட எல்லா படங்கள்லையுமே கதை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு காரணமாவே அந்த கேரக்டர் தான் இருக்கும். கைதி படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீஃபன் ராஜ் அப்படின்ற கேரக்டர் இருப்பாப்ல. அவர் தான் அந்த நார்கோட்டிக் டிவிஷனோட ஜோனல் டைரக்டராகவே இருப்பாப்ல. ஆனா அவர் தான் பிஜோயன் டீம் பத்தி அன்புக்கு க்ளூ கொடுத்துட்டே இருப்பாரு. அதனால தான் அன்பும் கிளம்பி வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி கைதியில வரக்கூடிய அதே மாதிரி விக்ரம் படத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஜோஸ்ன்ற அந்த போலீஸ் கேரக்டர் அவர் தான் சந்தானத்தோட சேர்ந்து பிரபஞ்சனையே கொல்லுவாரு. அப்புறம் அமரை கூட்டிட்டு வந்து கோஸ்டையும் கண்டுபிடிச்சு அது பத்தின டீடைல்லாம் சந்தானத்துக்கு கொடுப்பாரு. சோ இதனால தான் கோஸ்டும் முகமூடியை விட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். சோ இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டரால தான் ஸ்டோரியே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்பர் 5, பிரியாணி அண்ட் லாரி. லோகேஷோட எல்லா படங்கள்லையுமே இந்த லாரி அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியும். அவ்வளவு ஏன் தலைவனோட ஒரு ஷார்ட் பிலிம்ங்க களம்னு சொல்லி அந்த படத்தோட கிளைமேக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் லாரி டிப்போல தான் நடக்கும். பல லாரிகளுக்கு நடுவில் ஒரு கிளைமேக்ஸ். அப்படியே கட் பண்ணா மாநகரம் வில்லன் லாரியில தான் சுத்தி திரிவாப்ல. அப்புறம் கைதி சொல்லவே தேவை கிடையாது, லாரியில தான் மொத்த கதையுமே. மாஸ்டர்ல வில்லனை பார்த்தீங்க அப்படின்னா லாரி சங்க தலைவரா இருப்பாப்ல. அப்புறம் லாரியை வச்சு ஒரு பெரிய சேசிங் சீனே இருக்கும். இப்போ அப்படியே விக்ரம் படத்துக்கு வந்தோம் அப்படின்னா இந்த படத்துலயும் லாரியை வச்சு நிறைய ரெஃபரன்ஸ் சீன் காட்டியிருப்பாப்ல. தலைவன்
ஏன் லோக்கிக்கும் லாரிக்கும் அப்படி என்ன ஒரு கனெக்ட்னே புரியல. அப்படியே கட் பண்ணா பிரியாணி. இந்த பிரியாணியை பாத்தீங்க அப்படின்னா கைதி அண்ட் விக்ரம் இந்த 2 மூவில தான் காட்டியிருப்பாரு. இந்த 2 படத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா கதைக்காக தான் யூஸ் பண்ணிருப்பாப்ல. கைதி படத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரியாணியை சமைக்கிற கேரக்டர்ல தீனா வருவாப்ல. அவரை லாரியில ஏத்தணும்ன்றதுக்காக தான் நீ தான் அந்த பிரியாணில ஏதோ கலந்துட்ட அப்படின்ற மாதிரி மிரட்டி கூட்டிட்டு போற மாதிரி ஒரு ஹியூமர் ட்ரை பண்ணிருப்பாப்ல லோக்கி. அதே மாதிரி இந்த விக்ரம் மூவிலையும் பாத்தீங்கன்னா பிரியாணி அப்படின்ற எலிமெண்ட் ஹியூமருக்காக தான் யூஸ் ஆகியிருக்கும். அந்த கல்யாணத்துல அடுத்தடுத்து நடக்க போற எந்த ஒரு சம்பவமுமே தெரியாம அவங்க யூடியூப் வீடியோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதை விட பெரிய காமெடி என்ன அப்படின்னா அந்த மாஸ்க் மேன் பைக்ல ஏறி போகும்பொழுது லாஸ்டா ஒன்னு சொல்லுவாப்ல சந்தானத்தை பார்த்து, யூடியூப் தாத்தா பிரியாணி சமைச்சிருக்காரு, நான் நல்லா சாப்பிட்டேன், நீயும் சாப்பிட்டு அப்படின்னு பண்ணிட்டு போயிருப்பாப்ல. வாரே வா, செம்ம கவுண்டர்யா. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும்போது எடுத்து எதுக்கு போட்டு- யோசிச்சுக்கிட்டு நம்பர் 6 எண்ட் கார்டு. இது லோக்கியோட யூனிவர்ஸா அப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா மாநகரம் அண்ட் மாஸ்டர் இந்த 2 படத்துக்குமே பார்ட் 2 இருக்க மாதிரி எந்த ஒரு லீடுமே கொடுத்திருக்க மாட்டாப்ல லோக்கி. ஆனா கைதி அண்ட் விக்ரம் எண்டு கார்டு சொல்லவே தேவை கிடையாது. கைலிக்கும் அடைக்கலத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்க மாதிரி காட்டி முடிச்சிருப்பாங்க. அப்படியே விக்ரம் படத்தை பார்த்தா ரோலெக்ஸ் கடைசியில வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு காட்டிட்டு போயிருப்பாப்ல. சோ இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கைதியில இருந்து விக்ரம்க்கு வந்து ரிப்பீட் கிடையாதுப்பா. இதுதான் லோகேஷோட யூனிவர்ஸ், இதுதான் மல்டிவர்ஸ் கான்செப்ட். இது கூட தெரியாம ஆன்லைன்ல பல பூமர் அங்கிள் கதறிட்டு இருக்காங்க. சோ நான் சொல்ல தவறிய கைதி வர்சஸ் விக்ரம் கனெக்ட் வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் அந்த லைக் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டு போங்கப்பா. அப்புறம் கீழே பாருங்களேன், நம்ம சோசியல் மீடியா லிங்க் சும்மாவே கிடக்குது, போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்ப அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். வா